நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இந்த வீடியோவில் 3 விஷயங்களை அலச போகிறேங்க. முதல் விஷயம் முதல்வருடைய உடல்நிலை குறித்தானது. நேற்று கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தொடங்கி வைப்பதற்காக விழா மேடைக்கு வருகின்றாருங்க. அந்த தருணத்தில் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளாடிட்டார். மோடி அவர்கள் தாங்கி பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் உடல் அளவில் பலவீனமாக இருப்பது போல தெரிகிறதுங்க. குரலெல்லாம் கணீர் என்று இருக்கிறது. ஆனால் முதல்வருடைய உடல்நிலை மட்டும் கொஞ்சம் தளர்வாக இருப்பது போல தெரிகிறது. அதை பற்றி 2 கருத்துக்கள். இரண்டாவதாக, யாருக்கும் பயந்து பேசுகின்ற ஆள் கிடையாது. மன்னிப்பு கூந்தல் எல்லாம் கேட்க முடியாது. அண்ணாமலை ஆவேசம். நல்லா உற்று கேளுங்க. மன்னிப்பு கூந்தல் எல்லாம் கேட்க முடியாது என்ற அளவுக்கு கோபமாக அண்ணாமலை அவர்கள் பேசுறாருன்னா என்ன நடந்தது? அண்ணாமலை சொல்ல நீங்க கேட்க போறீங்க. மூன்றாவதாக, பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மருமகளும் மகனும் செய்த சைக்கோத்தனம், ரேகா என்ற பட்டியலின பெண்ணுக்கு நடந்த கொடூரங்கள் சமூக வலைதளங்கள் தான் அதிகமாக பேசின. மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பேசவே இல்லை. அந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு பயந்து இருக்கிறது மெயின்ஸ்ட்ரீம் மீடியா. ஒரு பெண்ணுக்கு எதிராக இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கிறது. மனசாட்சி சமூக வலைதளத்தில் பயணிக்கிறாங்க பாரு, அவங்களுடைய மனசாட்சி எல்லாம் உலுக்கி இருக்கிறது. அதனால் பேசுகிறாங்க. கட்சி வேறுபாடின்றி திமுகவில் இருக்கிறவங்களும் இந்த விஷயத்தை கண்டுத்தி இருக்கிறாங்க. ஆனால் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பொறுத்த வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் கடைசியில் சோஷியல் மீடியா ஆதிக்கம் இந்த காலத்தில் இருக்குது என்பதை நிரூபித்து விட்டு காவல்துறையும் பார்த்தீங்கன்னா ஐயோ இனிமேலும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தோம்னா திமுகவுக்கு அவப்பேர் என்று சொல்லிவிட்டு பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மருமகள் மற்றும் மகன் மீது 5 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வன்கொடுமையுடைய பிரிவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்ற பேச்சானது அடிபடுகிறது. இந்த தருணத்தில் நம்முடைய பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய பெயருக்கு எந்த விதத்திலும் களங்கம் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தினால அந்த எம்எல்ஏவுடைய மருமகள் மெர்வின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆடியோ பதிவையும் உங்களுக்கு நான் தரப்போகிறேங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை பற்றி 2 வார்த்தை என்னிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த ஆடியோவை கேட்டுட்டு நீங்களும் இந்த அம்மா சொல்கிறது உண்மையா பொய்யா என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல முதல்வருடைய உடல்நிலை குறித்து பேசுவோமே. ஏற்கனவே நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் சங்கம நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வந்தாருங்க. அப்போது முரசு கொட்டினாருங்க. அப்படி முரசை கொட்டி விட்டு முரசு அடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குச்சிகளை பக்கத்தில் இருக்கிட்ட கொடுப்பாரு. கொடுத்துட்ட பிறகு அவருடைய கையானது ரொம்ப அப்படியே ஷேக் ஆகும். நம்மெல்லாம் பார்த்துருக்கலாம். என்னப்பா குரல் எல்லாம் நல்லா கணீர் என்று இருக்கிறது. நம்ம முதல்வருக்கு நடையும் கையும் கொஞ்சம் தளர்ந்திருப்பது போல தெரிகிறது. கையானது ரொம்பவே ஆட்டம் கண்டிருக்குது. உடல் அளவில் பலவீனமாக இருக்கின்றாரா அப்படின்னு என்ன தோன்றியது. சரி, தூங்காமல் இருந்திருப்பாரு. துரைமுருகன் கூட சொல்கிறாருங்களே, 18 மணி நேரம் முதல்வர் அவர்கள் வேலை பார்க்கின்றார். தூக்கம் குறைவாக இருக்கிறது. அதனால் நிறைய அரசு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கின்றார். அந்த அசதி இருக்கும். அதனால் முரசு கொட்டுகின்ற போது கையானது பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனாலும் நேற்று கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு வருகின்ற பொழுது நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் தடுமாறிட்டாரு. மோடி அவர்கள் தாங்கி பிடித்து விட்டாருங்க. இதில் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோடி அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் ஒரே வயது தாங்க. நம்ம மோடி அவர்களும் 51 தான் பிறந்தார் என்று நினைக்கிறேன். நம்ம முதல்வர் அவர்களும் 51 தான் பிறந்தாருங்க. ஆனால் மோடியை பாருங்களேன், அப்படியே கன் மாதிரி நடந்து போவார். மோடியை பாருங்க என்று சொல்வதற்கான இன்னொரு காரணமும் இருக்குதுங்க. நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக உணவு எடுத்துக்கொள்ளலை. பாயிலையோ பெட்டிலையோ படுக்கலை, வெறும் கட்டாந்தரையில் தான் படுக்கிறாரு. உணவு எடுத்துக்கொள்ளாமல் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறீங்களா? இளநீர் மட்டும்தான் குடிக்கிறாருங்க. இளநீர்லேயே பார்த்தீங்கன்னா 2 வகை உண்டுங்க. நீங்கள் தொடர்ந்து பசி எடுக்குது என்பதற்காக இளநீரை குடிச்சிங்கன்னா அதில் இருக்கின்ற மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லூஸ் மோஷனை உண்டாக்கிடும். அதனால் இளநீரை ரொம்ப அதிகமாக குடிக்க முடியாது. காலையில் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, ஒவ்வொரு இளநீர் தான் குடிக்க முடியும். வயிற்றில் எந்த ஆகாரமும் இல்லாமல் தொடர்ச்சியாக 3 வேளையும் 3 இளநீரை முட்டை குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவே லூஸ் மோஷன் ஆகி உடம்பில் இருக்கிற நீர் சத்தையும் எக்ஸ்ட்ரா மினரல்ஸையும் எனர்ஜியும் காலி பண்ணிடும். அதனால் இளநீர் குடிக்கிறார் என்பதற்காக 24 மணி நேரம் இளநீர் குடிக்கிறாருன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு வேளையோ 2 வேளையோ 1 2 தான் இளநீர் குடிக்க முடியும். இப்படி கிட்டத்தட்ட 10-11 நாட்களாக விரதம் இருக்கிறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள். அப்படி விரதம் இருந்தாலும் இளநீர் மட்டுமே குடித்தாலும் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் நல்லா பிஸ்கா ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. நம்ம முதல்வர் அவர்களையே தாங்கி பிடிக்கின்ற அளவுக்கு இருக்கிறாரு. ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் அரசு விழாக்களில் அதிகமாக கலந்து கொள்ளலாம்.
இல்லை இரவு கண்முழித்து வேலை பார்க்கலாம், ஆனால் நல்ல சத்தான ஆகாரத்தை தான் சாப்பிட்றாரு. மீன் சாப்பிடுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க, சிக்கன் சாப்பிடுவதாக கேள்விப்பட்டிருக்கேங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு என்பது வெஜிடேரியன் தான். இப்படி முதல்வருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு சரியான விகித உணவை தருகின்ற பொழுது கூட நம்ம முதல்வருடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பலவீனமாக இருப்பது போல தெரிகிறது, கொஞ்சம் தள்ளாட்டம் இருப்பது போல தெரிகிறது. மோடியுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதே வந்து நம்ம முதல்வர் குறைவாகத்தான் உழைக்கிறார் என்று சொல்லலாம். ஏன்னா கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு நம்ம மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாக மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடு அர்ப்பணிப்பு விழாவில் கலந்து கொண்டு அங்கிருந்து விமானத்தில் வந்து அதற்கப்புறம் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறாருங்க. ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பாக தேனாம்பாட்டியில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு விட்டு அதற்கு பிறகு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு வந்தாருங்க. ஸோ சென்னையில் நடக்கின்ற விழாவுக்கு வருகின்றார் முதல்வர். பெருசாக சோறு இருப்பது போல நமக்கு தெரியலைங்க. அதுவும் அவர் பயன்படுத்துகின்ற காரை பொறுத்த வரைக்கும் சொகுசானவை, பாதுகாப்பானவை, மோடியை விடவா பாதுகாப்பானவை நம்ம முதல்வர் அவர்கள் பயணிக்கின்ற கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் குறுகிய தொலைவு தானே வராரு, அதனால் நல்லா சுறுசுறுப்பாக வரலாம். ஏன் உடல் தள்ளாட்டத்தில் தளருடன் இருக்கின்றார் என்று நமக்கு தெரியலைங்க. அதனையும் தாண்டி அண்ணாமலை அவருடைய விஷயத்தை பற்றி பேசலாமே. கார்த்திகை செல்வன் என்ற நெறியாளர் பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பேட்டி எடுத்தார் நியூஸ் 18 தொலைக்காட்சியில். அது எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ச்சியாக திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி ஏற்க போகின்றார். அவர் துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏன்னா கலைஞர் இருக்கின்ற பொழுது நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பெரிய புறக்கணிப்பு இருந்தது. கிட்டத்தட்ட திமுகவில் 45 ஆண்டு காலம் உழைத்து விட்ட பிறகுதான் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவி கிடைத்தது. ஸ்டாலின் ஐயாவுக்கு ஏற்பட்ட புறக்கணிப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் ஆசைப்பட்டாங்க. அதனால அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து ஆக மொத்த கீழ்மட்ட தொண்டம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும், முதல்வருடைய கடுமையான பணிசுமையை பிரித்து உதயநிதிக்கு பாதி தர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் கடைசியில் முதல்வரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன உடல்நிலையில் பாதிப்பு, நான் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றேன், மக்களுக்காக என் சக்தியை மீறி நான் உழைக்கின்றேன், எனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு செய்தி ஊடகமானது என் உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்திருக்கிறது, ஆனால் எனக்கு உடல்நிலை ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது. மக்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கின்ற போதும் இந்த வெள்ள நிவாரணமாக 6000 கொடுத்துருக்கேன், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துருக்கிறேன், அதோட பொங்கல் பரிசு 1000 ரூபா கொடுத்துருக்கேன். 8000 ரூபாய் ஒரே தருணத்தில் மக்களிடையே போய் சேர்ந்ததுனால மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த மகிழ்ச்சியை பார்க்கின்ற போது என் உள்ளம் பூரிக்கிறது. அந்த பூரிப்பின் காரணமாகவே எனக்கு உடல்நிலையில் எந்த பாதிப்பும் இல்லை, ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன். என்னை பற்றி யார் வேண்டுமானாலும் தவறாக சொல்லலாம், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு முதல்வர் கூட விளக்கம் அளித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் தர போறதில்ல. இப்போ துணை முதலமைச்சர் பதவிக்கு என்ன அவசரம், துணை முதலமைச்சரெல்லாம் ஆக்க போறதில்ல. அரசியல் களத்தில் தேவையில்லாத விவாதத்தை கலப்புவதற்காக சில பேர் ஆசைப்படுறாங்க. உதயநிதி அவர்கள் பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போறதில்லைன்னு சொல்லிட்டார். ஸோ இப்படி திமுகவினரே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எதிர்க்கட்சிகள் புரளி கிளப்பிட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸோ துணை முதலமைச்சர் பதவியே விவாதம் கிளம்புறதுனால அதை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு சரி பண்ணிடணும். உதயநிதி ஆசைப்படலை, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஆசைப்பட்டாங்க. உள்ளுத்துக்குள்ள உதயநிதியை பொறுத்த வரைக்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் மக்கள் பணி ஆற்றுவதற்கு மட்டுமே வந்து அவர் வந்து ஆசைப்பட்டார். ஆனால் வருகின்ற பதவியை வேணான்னு சொல்ல முடியுமா, வந்தால் வரட்டும், முதல்வர் வந்து முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது உண்மைதாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் நிறுவ வேண்டும் என்பதற்காக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய கார்த்திகை செல்வனை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி உங்களை நாடி வந்தது இப்போது இல்லை என்று சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி மீதெல்லாம் ஆசை கிடையாது, மக்களுக்கு உழைக்க வேண்டும், திரைப்படத்தில் நான் நடிப்பதை விட மக்கள் பணி செய்வதை தான் ரொம்ப விரும்புகின்றேன், இதுவே போதும், பதவிகளுக்காக நான் ஆசைப்படலை. எதிர்கட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆக போகிறார் என்று அடிச்சு விட்டாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது, எனக்கு விருப்பம் இல்லை என்ற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவிக்கு ஆசைப்படாமல் அரசியல் களத்தில் வேலை செய்யக்கூடிய நேர்மையான ஆள். ரெண்டாவது, என்னை விட சீனியராக இருக்காங்க, அவங்கள மிஞ்சி நான் அந்த பதவிக்கு வர்றதா அப்படின்ற அளவுக்கு நேர்மறையாக கொண்டு போன என்பதற்காக கேள்வியும் அவரே பதிலும் அவரே திருச்சி கார்த்திகை செல்வன் அவர்கள் பேட்டி எடுத்தது விமர்சனத்தை கிளப்பியது. அதை அண்ணாமலை கிட்டையும் கேட்க அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பதிலளித்திருந்தார். ஒட்டுமொத்தமாக இந்த பேட்டி என்பதே செட்டப்பு தான்.
கேள்வி 38 முன்பாகவே கொடுக்கப்பட்டு விட்டது. பதில் என்ன சொல்ல வேண்டும் என்று தயாரிக்கப்பட்டு விட்டது. அதோட அப்படி பதில் தயாரிக்கப்பட்டு விட்ட பிறகும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தள்ளாடுகின்ற பொழுது அதற்கு ப்ராம்பிட் என்று சொல்லப்பட்டு அவர் முன்னாடி காட்டப்பட்டு இதுதான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிய பிறகும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தள்ளாடினார். இப்படி ஒரு பேட்டியை நம்ம பார்த்ததே கிடையாது, பார்த்து பல்லு படாம அப்படின்னு சொல்கிற வார்த்தையை அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தியிருந்தார். இந்த வார்த்தை தான் பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா கோபப்படுத்தியதான். சில பத்திரிகையாளர்களும் சில பத்திரிகையாளர் சங்கங்களும் அண்ணாமலைக்கு எதிராக கொதித்து எழுந்தாங்க, மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னாங்க. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பேட்டி எழுதியிருக்காரு என்பதை ஒரு நிமிடம் பார்த்துட்டு வாங்க. மன்னிப்பு கேள், ஒரு ஊடக மன்றம், இன்னொரு மன்றம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், இன்னொரு மண்டபம் புறக்கணிப்பேன். ஆனால் நானும் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன், எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குது. அண்ணாமலையை பொறுத்தவரை என்னுடைய பேச்சில் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்ந்து தான் நான் பேசுகிறேன். நாளை மறுநாளும் இந்த வழக்காடு மொழியை நான் பயன்படுத்தத்தான் போகிறேன். எந்த அளவுக்கு இதை தவறாக புரிஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்ட தன்னுடைய தலையை கொடுத்து எக்ஸாமின் பண்ணணும். they should go their head examined by a reputed psychologist. போய் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கொடுத்து எந்த வார்த்தை சொன்னாலும் கூட ஒரு வன்மத்தை கற்பித்து அதில் ஒரு வன்மத்தை பார்த்து தமிழகத்தில் ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு. மறுபடியும் அதே நண்பர்களை மறுபடியும் சந்திக்கிறதுனால் என்னுடைய பேச்சில் பிரச்சனை இல்லை, பார்க்குறவங்களுடைய கண்ணிலும் மனசிலும் வன்மம் இருக்குது, அதான் பிரச்சனையோ தவிர அண்ணாமலை பேச்சிலே பிரச்சனை இருப்பதாக தெரியல. அண்ணாமலையின் மீது பிரச்சனை. எத்தனை எதிர்ப்பீங்க நீங்கள்? குறிப்பாக ஒரு குரூப் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, உங்களுக்கு அப்படி பண்ணி ஒரு பட்டத்தலைவசரை கொண்டு வந்து நீ தொடவி கொடுத்து அவரை நீங்கள் பெரியாள் ஆக்கணும்னா தயவு செஞ்சு பெரியாள் ஆக்குங்க. ஆனால் எங்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து இப்படி தான் இருக்குமோ தவிர யாருக்கும் பயந்து பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதனால் எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாதுங்க. மறுபடியும் நாளைக்கு ஒரு இடத்துல இந்த பதத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக பயன்படுத்துவேன். பார்த்தீங்களா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் எங்கள் கிராமத்து வழக்கப்படி தான் சொன்னேன். இந்த வார்த்தை தவறானது கிடையாது, மீண்டும் நான் பயன்படுத்துவேன். ஆனால் என்னுடைய பேச்சு இப்படி தான் இருக்கும், இது ஒன்றும் தப்பு கிடையாது. இது கிராமத்து வழக்குப்படி மாட்டு காம்பிலிருந்து பாலை கறக்க வேண்டும் என்றால் எப்படி கறப்பாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி தான் பல்லு படாமல் கன்று பால் குடிக்கும் காம்பை, அதே மாதிரி தான் தண்ணி தெளித்து அந்த பாலையும் கறப்பாங்க காம்பிலிருந்து. ஸோ கிராமத்து வழக்கத்தில் அடிக்கடி சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தினா கோச்சிக்குங்களா? இந்த மன்னிப்பு கூந்தல் எல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னா ஆவேசமாக சொல்லிவிடுவாருங்க. ஸோ பிஜேபியை எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ தமிழகத்தில் அந்த அளவுக்கு வளர்க்கிறார் அண்ணாமலை. இரண்டாவது, எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில் இருந்தாலும் 24 மணி நேரமும் இந்த பிஜேபி பற்றியான விவாதங்கள் மட்டும்தான் தொலைக்காட்சியில் ஓடுது. அண்ணாமலை பேச்சு மட்டுமே டிஸ்கஸ் செய்யப்படுகிறது. ஸோ அரசியல் களத்தில் ஆக்டிவாக இருப்பது அண்ணாமலை மட்டும்தான், பிஜேபி மட்டும்தான் என்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றார். ஸோ அதனால் அண்ணாமலையை கொஞ்சம் அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு இல்லாத வார்த்தையை இட்டு கட்டி கொஞ்சம் அவதூறு பரப்பி அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதனால தான் அண்ணாமலைக்கு எதிராக இந்த மாதிரியான வன்மங்கள்லாம் கக்கப்படுகிறது. நாமளும் கடந்த காலங்களில் மீடியாக்கள் மீது பல பேரும் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க, நம்மெல்லாம் பார்த்துருப்போம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா சிகப்பு விளக்கு பகுதியுடன் ஒப்பிட்டு இந்த மீடியாக்களை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்க. அதனால் இங்கு இருக்கின்ற ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கலாய்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இரண்டாவது, ஊடகத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மீது விமர்சனமே வைக்கக்கூடாதுன்னா என்ன நியாயம் இது? இந்த ஜனநாயகத்தில் 2 பேர் மீது எந்த விதத்திலும் சரி உள்நோக்கம் இல்லாமல் ஜனநாயக பூர்வமாக ஒரு கருத்தை தெரிவிக்கவே கூடாது என்றால் இது என்ன ஜனநாயகமாக இருக்கும்? முதல்ல பத்திரிகையாளர் மீது எந்த கருத்து வச்சாலும் சரி நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேள்வி கேட்டு என்னை அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு கண்டனம் தெரிவிப்பது. இரண்டாவது, நீதியரசர்களாக இருந்தாலும் சரி பத்திரிகையாளர் இருந்தாலும் சரி எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் ஒரு சந்தேகத்தை எழுப்பலாம், அவங்க மீது விமர்சனம் வைக்கலாம். அளவுகோலை தாண்டி யாரும் பேசல இல்லையா? அப்படி இருக்கும்போது எதற்காக அண்ணாமலைக்கு மட்டும் இந்த எதிர்ப்பு என்பதுதான் நம்முடைய கேள்வி. பத்திரிகையாளர்கள் நடுநிலைத்தன்மையுடன் இல்லை. அந்த நடுநிலைத்தன்மை தவறுகின்ற போது இப்படி தான் வார்த்தைகள் வரும். இது தவறானது ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மன்னிப்பு கூந்தல் எல்லாம் கேட்க முடியாது என்று சொன்னது நியாயமான வாதங்கள் தான். ஏன்னா வெறுமனே சப்ப மேட்ரு. மோடி அவர்கள் தமிழகம் வந்தார், எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு. அதோட இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போகிறாரு, நாளைக்கு ராமேஸ்வரம் போகிறாரு. அதை விட திருச்சி விமான நிலையம் திறந்து வைத்து விட்டு தமிழகத்துக்காக எத்தனை ஆயிரம் கோடி அளவுக்கு நலத்திட்டங்கள் தந்திருக்கிறாரு. ஸோ திமுக பாஜக உறவு எப்படி இருக்கிறது, இந்த மாதிரி விவாதங்கள்லாம் விட்டு மக்கள் மோடி அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிற என்ற விஷயத்தெல்லாம் பேசாமல் அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லி போட்டாருன்னு சொல்லிவிட்டு அதை பிடிச்சிக்கின்னு தொங்குறதும், நயன்தாரா அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னு கூவுறதும்,
ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை திசை திருப்புற மாதிரி தெரியல. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் கோபம் அடைஞ்சிட்டாருங்க. கடைசியில் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மருமகள் மெர்வின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோவை கேளுங்க. கடைசியில் நான் 2 வார்த்தை சொல்கிறேங்க. வணக்கம், என் பேர் மார்லினா. இந்த சமீபத்தில் ஒரு 2-3 டேஸாக திஸ் ப்ராப்ளம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளம் எதனால் நடக்குதுன்றது எங்களுக்கு சத்தியமாக புரியல. நான் ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயந்தான், நிறைய கமெண்ட்ஸ், நிறைய கெட்ட பேர், பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தமிழில் நீங்கள் திட்டுறீங்க. நடந்தது என்னன்றதை புரிஞ்சிக்காமல் தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களை தப்பாக பேசாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரனால அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்க மிரட்டி குடும்பக்கார உலகத்தில் நாங்கள் வாழலை. என்னை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டையும் நீங்கள் விசாரிக்கலாம். இது ஒரு அபாண்டமாக ரொம்ப கொச்சையாக ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு 3 நாளாக என்னால் சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் என் பொண்ணை என்னால் பார்க்க முடியாமல் இந்த லெவலுக்கு என்னை வந்து கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அந்த பொண்ணு என் வீட்டில் ஒரு பொண்ணாக தான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். அது அவளுக்கே நல்லா தெரியும். இந்த மெசேஜை அவனால் டைரெக்டாக கன்வே பண்ண முடியல. உங்களால் முடிஞ்சால் நான் சொல்கிற மெசேஜை அவகிட்ட கன்வே பண்ணிடுங்க. ரேகா, உனக்கு அக்காவை பற்றி நல்லாவே தெரியும். அக்கா உன்னை எந்த விதத்துலேயும் கஷ்டப்படுத்துனதுன்னு நினச்சதே இல்லை. உன் கைப்படியே எனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்போ தான் திறந்து பார்க்குறேன். உன் பேக்கை பேக் பண்ணணுன்றப்போ இவ்வளோ லவ், இவ்வளோ அஃபெக்ஷன் என் மேலே இருக்கிற நீ எதுக்காக இதெல்லாம் செய்கிறம்மா? உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசியிருக்கலாமே. எதுக்காக நீ இவ்வளோ தூரம் ஒரு ஃபேமிலியை டேமேஜ் பண்ணுறம்மா? அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாமல் நீ இதெல்லாம் செஞ்சிட்ருக்க. இட்ஸ் நாட் ரைட்மா. உனக்கு புரியல. இப்போ என்னை பற்றி, அண்ணனை பற்றி நீ பேசுகிற, பாப்பாவை பற்றி பேசுகிற, சரி பரவாயில்ல, நீ பேசிட்ட. எங்கள் மாமனார் என்னம்மா பண்ணார்? எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாம்மா? நைட்டும் பகலும் தூங்காமல் எவ்வளோ பேரை பார்த்து கஷ்டப்பட்டு. எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இல்லைம்மா? அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எந்த புகார் நீ கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நீ எங்களை பற்றி கூட பேசு. ஆனால் நீ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை இழுத்து அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடாதுமா. இட்ஸ் நாட் ரைட். கடைசி வரைக்கும் இந்த அம்மா ஐயோ எங்கள் மாமனாருக்கு அவ பேர் வந்துடுமே, கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எம்எல்ஏ வந்திருக்காரு, காசெல்லாம் இன்னும் முழுசாக பார்க்கல, இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் இருக்குது, அதுக்குள்ளே பேரை கட்டுறாதாமா அப்படின்னு நீ கம்ப்ளைண்ட் என்ன வேணாலும் கொடு, ஆனால் எங்கள் மாமனார் மீது மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடாது, ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அழுவுது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, அந்த பெண்ணை சாதி பற்றி நான் திட்டலை, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தலை அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனால் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்க அடித்தாலும் உதைத்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன் மீதும் அந்த மருமகள் மீதும் ரொம்ப பாசம் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கான கடிதங்கள்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் இவங்க கொடுமைப்படுத்துது என்பது பொய்ன்னு இந்த அம்மா எங்கேயுமே மறுக்கலை. நாங்கள் ஏன் கொடுமைப்படுத்தணும் என்று சொல்லிட்டு நியாயப்படுத்தவும் இல்லை. அப்போது அந்த பெண்ணு என்ன தப்பு ஒன்றாலும் பண்ணியிருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பெண்ணுக்கான தண்டனை தருவதற்கு நீங்கள் யார்? நீதிபதியா? அவ்வளவு வார்த்தை வன்மங்கள், அவ்வளவு கொடூரங்களை அரங்கேற்றிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் செஞ்சது தப்பு தான். இன்னைக்கு நம்ம வாழ்வு அத்துப்படும், நம்ம மாமனாருடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் என்ற நிலை வந்த பிறகு இந்த மருமகளை பொறுத்த வரைக்கும் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. 3 நாளாக இந்த பெண்ணு கதறிக்கொண்டு இருந்தது. அப்போதே இந்த ஆடியோ வந்திருக்கலாமா இல்லையா? வழக்கு பதிந்திருக்கிறது. மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்று கை விரிச்சிட்டாரு. கடைசியில் நம்மளை கைது பண்ணிடுறாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே கண்ணீர் சிந்துகிறது. நியாயமான ஆட்கள் போன்று நடிக்கிறாங்க இந்த அம்மா. ஆனால் இந்த வார்த்தையில் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாதுங்க. மொத்தத்தில் இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பொறுத்த வரைக்கும் மன்னிக்க முடியாத குற்றங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 3 நாளைக்கு பிறகு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முத்த உதித்திருக்கின்றார். இத்தனை நாள் தோயமை சுற்றுதலில் இருந்தீங்களா? இதை சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, மூடி மறைக்கலாம் என்பதற்காக பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவரிடத்தில் சமாதானம் பேசி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் முடியலை என்ற உடனே தான் விடுதலை சிறுத்தை கட்சியானது இன்றைக்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறது. அது வரைக்கும் வாய் முடிக்கிட்டு சும்மா இருந்தாங்கோ, பஞ்சாயத்து பேசினாங்க. திமுக வந்தாவே கட்ட பஞ்சாயத்துகள் இருக்கும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு விசிகாவும்
கட்ட பஞ்சாயத்தும் சமாதானமும் பற்றி பேசுகிறது. இதுதானா தலித் மக்களுக்கான விடிவெள்ளி அண்ணா தொல் திருமாவளவனும் விசிகாவும் இதான் அவங்களுடைய நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரும் கேள்வி கேட்குறாருங்க. ஸோ பெண்ணுக்கான நீதி கிடைக்கிறதா இல்லையான்னு பார்க்கலாங்க. நன்றி நண்பர்கள்.